ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு முட்டை கனவாயை வச்சு ஒரு கறி செய்து காட்டப்புறேன். வாங்க அதை எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். இந்த கனவா இலங்கையில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. மற்றது இந்த கனவா ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். இது கூடுதலாக திருகோணமலையில் கிடைக்கும். யாழ்ப்பாணத்தில் எப்பயாவது இருந்துட்டு தான் வரும். இதில் கனவா பெருசாக இருக்காது, சின்ன சின்ன இப்படி கனவாக தான் இருக்கும். இதுக்குள்ளே முட்டை இருக்கும், அதால் தான் இதை முட்டை கனவான்னு சொல்கிறது. நல்ல ருசியாக இருக்கும். இது இலங்கையிலேருந்து வந்த கனவாண்டபடியாக நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி இந்த கனவாயை குழம்பு செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு கனவாயை வடிவாக சுத்தம் செய்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். இந்த கனவாயை நல்லா வடிவாக கழுவணும், வெட்டக்கூடாது. இப்படி முழுசாக தான் இது செய்யணும். வெட்டினா முட்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். நல்ல வடிவாக இதற்குள்ளே தண்ணி விட்டு வடிவாக கழுவி எடுக்கணும். சின்ன கனவனுடைய மண்ணுகள் எல்லாம் இருக்கும். நல்ல துப்புரவாக கழுவி எடுத்துட்டு அடுத்து என்ன செய்வேன் பார்ப்பேன். அடுப்பில் இப்போ ஒரு மண் சட்டியை வச்சுருக்கேன். மண் சட்டி சூடாயினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடாயினதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா அப்படி மெல்லிசாக சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். பூண்டு பறிஞ்சு நல்ல ஒரு வாசம் வரும். அடுத்ததாக ஒரு நட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். 4-5 துண்டு ரம்பையிலே சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ரம்பையில் விருப்பமாக ஆட் பண்ணுவேன், இல்லையா தேவையில்லை. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுவோம். நான் 1 கிலோ கனவா செய்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் அளவுகள் கூடையாக இருந்தால் கூட்டியும், குறைவாக இருந்தால் குறைச்சியும் சொல்லுங்க. இப்போ நல்லா அதை இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் குயிக்காக வதங்குறது கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஆல்ரெடி கனவாயிலே நிறைய ரெசிபி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஊசி கனவா, சாக்கு கனவான்னு சொல்லி நிறைய விதமாக செய்திருக்கிறேன். விருப்பம்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். தக்காளி பழம் உங்களுக்கு விருப்பம் மட்டும் ஆட் பண்ணுங்கள், இல்லையா தேவையில்லை. இப்போ தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மிளகாத்தூளில் எல்லாமே சேர்த்து அரைச்ச தூள். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நல்லா இது இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த முட்டை கனவாயை எண்ணெய் கூட போடலாம். எண்ணெய் போடுறதும் அது தனியாக கட்டர் தூள் போட்டு நல்ல ருசியாக இருக்கும். நான் பிறகு ஒரு முறை அப்படி செய்து காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு நாங்கள் மிளகாத்தூள் போடுற நேரம் அடுப்பு ஓஃப் பண்ணிடுவோம், இல்லைடா கரிஞ்சிடும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம். சுத்தம் செய்து வச்சிருக்கிற கனவாயை ஆட் பண்ணுவோம். முட்டை கனவா வாங்குகிற நேரங்களில் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி இருக்கும். இந்த ஊசியை எடுக்கக்கூடாது. இந்த ஊசியை எடுத்தோம்னு சொன்னால் இதில் உள்ள முட்டையெல்லாம் வெளியே வந்துடும். இந்த ஊசியோட வச்சு தான் இந்த கனவாயை அப்படியே சமைக்கணும். பிறகு சாப்பிட்ற நேரத்தில் இந்த ஊசியை நாங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ கனவாய் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். நல்ல வடிவாக கழுவணும் இந்த கனவா, மண் இல்லாமல். என்னடா குட்டி கனவாண்ட வடிவாக மண் இருக்கும். கனவாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். கனவாயை ஆட் பண்ணது பிறகு அடுப்பை போடுங்க. அடுப்பை போட்டு இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். கனவாயிலையும் நல்லா தண்ணி விட்டு வரும். உங்களுக்கு குழம்பா வேணும்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி விட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு குழம்பு எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். அதில் உள்ள தண்ணியிலே இது வெந்து வரும். அதுக்கு பிறகு என்ன செய்வது பார்ப்போம். மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவா கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கட்டாயம் கனவா கறிகளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும்.
மற்றது வந்து நான் பூண்டு வதக்கக்குள்ளே வதக்கினா இஞ்சி பூண்டு பச்சையாக தான் இந்த கறிக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். கனவா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சமைச்ச உடனே கொஞ்சமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கனவா அப்படி ஊதி இருக்குது. இதுக்குள்ளேயெல்லாம் முட்டை இருக்குது. கனவா கறி கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் கூடுதலாக போடணும் முட்டை கனவாக்கி. என்ன சொன்னால் உள்ள முட்டையெல்லாம் உரைப்பு வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து குழம்பு தண்ணியாக வேணும்னு சொன்னால் தண்ணியாக வைக்கலாம். ஆனால் வந்து எப்பயுமே இந்த முட்டை கனவா வந்து கொஞ்சம் உருக்கமாக வைக்கிறது தான் ருசியாக இருக்கும். நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணையில் இப்போ வந்து இதுக்கு என்னோட ஹோம்மேட் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் உண்டு ஆட் பண்ணலாம், இல்லைண்டா தேவையில்லை. ஆட் பண்ணினா நல்லா வாசமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். நான் வந்து தேங்காயோட 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் வந்து இன்றைக்கி தேசிக்காய் புளி ஆட் பண்ண போகிறேன். அதால் தேசிக்காய் புளி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து தேசிக்காய் புளி ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இந்த பால் ஆட் பண்ணின ஸ்டேஜ்லேயே வந்து பழப்புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணுங்க, உங்களோட புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி. இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். இப்போ கனவா கறியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கனவா கறி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஓஃப் பண்ண போகிறேன். அடுப்பை ஓஃப் பண்ணிட்டேன். மண் சட்டியோடையாக கொதிச்சு கொண்டிருக்குது. அடுத்ததாக உங்களோட புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி தேசி புளி ஆட் பண்ணுங்கள். நானும் தேசி புளியை என் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மண் சட்டியோடைய இருக்க கறியினை வற்றி கொடுக்கும். ஆரெல்லாம் இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ முட்டைக்கனவா சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட இடத்துலையும் முட்டைக்கனவா வந்து கிடைக்குமான்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் அப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னால் சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா ருசியாக இருக்கும். கட்டாயம் முட்டைக்கனவா கிடைச்சிச்சுன்னு சொன்னால் இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.